கடந்த வாரம் தொடக்கம் நாங்கள் அப்பர் பதிக படிக்க தொடங்கி இருக்கிறோம். மாதர் பிறை கண்ணி யானை என்ற பதிகத்தை கடந்த தடவை கமலா ரவீந்திரன் அவர்கள் விளக்கியிருந்தார்கள். இன்று நாங்கள் பார்க்க போவது 4ஆம் திருமுறையில் 2வது பதிகமாக அமைந்திருக்கின்ற என்ன பதிகம் வருவதில்லை, திருவதிக வீரட்டான். திருவதிகை வீரட்டான பதிகம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை என்று முடிகின்ற பதிகம். ஓகே, இன்று இந்த பதிகத்துக்கு மிஸ்ஸஸ் நகுலேச பிள்ளை விளக்கம் அளிப்பார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது திருவதிக வீரட்டானத்துல திருநாவுக்கரசனாரால பாடப்பெற்ற சுண்ணவன் சந்தன சாந்தும் என்ற பதிகத்தை நாங்கள் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னதாக திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார். சமண சமயத்துக்கு சேர்ந்த பிறகு சமண சமயத்தில் இவர் ஒரு தலைமை பீடத்துல இவருடைய திறமை கருதி இவர் அவர்களுடைய விதிகள் இதுகள் எல்லாத்தையும் படித்தபடியால் அவருக்கு தர்மசேனர் என்ற பெயரை வைத்தார்கள். திரும்ப அவர் இந்த சைவ சமயத்துக்கு வந்த பின்னர் தன்னுடைய சூழ நோயால அவர் தமக்கையரிடம் வந்து திருவதிக வீரட்டானத்துல தான் அந்த சூழ நோய் தீர்க்கிறதுக்காக கூற்றாயினவார் பதிகம் பாடினவர். அந்த கூற்றாயினவார் பதிகம் பாடியதை கேட்ட சிவபெருமான், உன்னுடைய சொற்றமிழுக்காக உனக்கு நாவுக்கரசு என்ற பெயரை அவரே அருளியிருந்தார். இந்த 3 பெயர்களுக்குள்ளதான் நாங்க இப்ப இதுக்குள்ள நிக்கிறோம். இன்னும் அவருக்கு பல பெயர்கள் வரும். அதை நாங்க பிறகு ஒவ்வொரு பதியத்துல பார்த்து கொள்ளலாம். இந்த திருவதிக வீரட்டத்தை பற்றி ஒரு கொஞ்சம் பார்ப்போம். திருவதிக வீரட்டத்தை பற்றி 17 பதிகங்கள் இருக்கின்றன. ஒரு பதிகம் சம்பந்தர் பாடியிருக்கிறார், இன்னொரு சுந்தரர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். மீதி 15 பதியங்களும் திருநாவுக்கரசு நாயனார் பாடியிருக்கின்றார். அப்ப அந்த அளவிலே இது ஒரு மூவராலும் பாடல் பெற்ற தலமாக போற்றப்படுகிறது. மூவருமே அற்புதங்கள் நிகழ்ந்த பதியம் தலம். ஒருக்கும் அற்புதங்கள் நிறைந்த தலம் தான், அற்புதம் நிகழ்ந்த தலம் தான் இந்த திருவதிக வீரட்டானம். இந்த திருவதிக வீரட்டானம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பழையமையான சிவன் கோயில். இது நடுநாட்டு தலங்களில் ஒன்று. சம்பந்தருக்கு திருநடனம் காட்டிய தலம் இந்த திருவதிக வீரட்டானம். அப்பருக்கு சூளை நோயை நீக்க பெற்ற தலம். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு நாங்கள் படிக்க போற பதிகமும் ஒரு அற்புதம். கொலை யானையை இவரை கொல்லுவதற்காக போது இவர் பாடிய பதிகம்தான் இது. அப்ப இதுவும் ஒரு அற்புதம். மற்றது திரிபுரத்தை எரித்த வீரச்செயல் நிகழ்ந்த தலம். அப்புறம் தமக்கையார் திலகவதியார் திருத்தொண்டு செய்த தலம். உண்மை விளக்கம் வந்து சாஸ்திர நூல்களில் ஒன்றான உண்மை விளக்க நூலை இயற்றியவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் இந்த தலத்தை சேர்ந்தவர். சித்தவடம் மடம் என்று ஒரு திருவதிக வீரட்டானத்துல அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சித்தவடம் மடம் இருக்கிறது. அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவதிக வீரட்டானத்தை வழிபட வரும் பொழுது திருநாவுக்கரசு நாயனார் உளவாறு திருப்பணி செய்த தலம் என்றபடியா அதை மிதிக்க அஞ்சி சித்தவடத்திலேயே இருந்தபடி இந்த திருவதிக வீரட்டானரை வழிபட்டிருக்கிறார். அந்த சித்தவடத்தில் அவர் அன்று இரவு படுத்த போது அந்த மடத்துல படுத்த போது சிவபெருமான் ஒரு முதிய வடிவம் கொண்டு வந்து அவரும் அந்த மடத்துல படுத்திருந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தலையில தன்னுடைய கால் படக்கூடிய முறையில 2-3 தடவைகள் கால் படக்கூடிய முறையில படுத்திருக்கிறார். இவருக்கு விளங்கையில் இது சிவபெருமான் தான் முதியவர் என்று வயது முதுமையால் இதை செய்கிறாரு என்று கொஞ்சம் பேசி போட்டு மாறி மாறி ஒரு இடத்துல படுத்திருக்கிறார். அந்த இடத்திலும் படுக்கும் பொழுதும் இந்த சிவபெருமான் அங்க போய் படுத்து திருவடி தீட்சை கொடுத்து என்னை நீ உணரவில்லையோ என்று சொல்லிட்டு மறைந்து விட்டார். அப்ப திருவடி தீட்சை கொடுத்த தலமும் இந்த தலம். அதுல சித்தவட மடத்துல
மற்றது இந்த திருப்பதிய வீரட்டான அந்த கோயிலை சூழ கிடில நதி பாய்கிறது. அந்த கிடில நதி வந்து தென் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பெரிய நதி. எங்களுடைய பாடலுக்குள்ள நாங்க போறதா இருந்தால், இந்த இந்த பதியம் முழுக்க இறைவனிடம் இருக்கின்ற உடைமைகள், அதாவது இறைவன் அணிந்திருக்கின்ற ஒவ்வொரு பொருளைப் பற்றியும் அவர் சிந்தித்து சிந்தித்து ஏனென்றா இவர் ஒரு இக்கட்டுகள் இருக்கிறார். இக்கட்டுக்க இருக்கும் பொழுது இறைவனை வழிபடுகிறார். அவருக்கு இறைவனுடைய தோற்றப்பாடும், அந்த தோற்றத்தில இறைவன் என்னென்ன அணிந்திருக்கிறார் என்பதும் தான் அவருடைய மனத்தில வருகிறது. அதையே நினைந்து நினைந்து அவருடைய அருட்கோலத்தையே நினைந்து நினைந்து அப்பர் பெருமான் பாடுகிறார். அந்த இறைவனின் திருவடிகளை நாம் அடைந்து விட்டால், அந்த திருவடிகளை நாம் சரணடைந்து விட்டால், நாம் எதற்குமே பயப்பட தேவையில்லை. அதற்காகத்தான் அந்த அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற இதை சொல்றார். ஏனென்றால் முற்றாக அவர் சரண்டர் பண்ணிட்டார். சரணடைந்து விட்டார் இறைவனிடம். ஆனபடி அவருக்கு இந்த பயம் தெளிந்து இதை பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த கிடில நதியில இருந்து பாய்கின்ற நீர் அந்த நாட்டையே வளப்பமாக்குறது. ஆனபடியால் இந்த கிடில நதிக்கும் இந்த பாடல்கள் எல்லாத்திலும் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கெடில நதியில இருந்து பாய்கின்ற நீர் எவ்வாறு அந்த நாட்டை வளப்படுத்துகிறதோ அதே மாதிரி சிவபெருமானுடைய அருள்மழை இவருக்கு சொரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த பாட்டுல வருகிறது ஒருவர் என்று அருள்மழையை சொரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அங்க இருக்கிறார். அவரிடம் நான் சரணடைந்து விட்டேன் என்றால் நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? இப்பவும் நான் அஞ்ச தேவையில்லை. எப்பவுமே நான் அஞ்ச தேவையில்லை. எனக்கு எதுவுமே அஞ்சத்தக்க முறையில எதுவும் நிகழாது என்ற கருத்துல தான் இந்த பதிகத்தை பாடுகிறார். நெஞ்ச துணிவோடு நாங்களும் உள்ளத்தோடு நாங்களும் பாடினோமா இருந்தால் எங்களுக்கும் இந்த அருள்மழை கிடைக்கலாம். நன்றி. நான் இனி பாட்டுக்குள்ள போறேன். இதுல வந்து தனித்தனிய பாட்டா இல்லை, நான் பாடுறேன். இந்த படிச்சு சொல்றேன். திருச்சிட்டம்பலம். சுண்ணவன் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கட் சூளாமணியும் வன உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரணுறும் அகலம் வளாய அரவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. சுண்ணவன் சந்தன சாந்தும்ன்றது வெண் நிறமுடைய திருநீற்றினை குழைத்து பூசப்பட்ட சாந்தினையும். இதுல நான் 2 இடத்துக்கும் சாந்து என்ற சொல்ல சேர்க்கிறேன். அங்க சொல்லி இருக்கிறது சந்தன சாந்து. இந்த திருநீற்றுக்கும் அங்க சாந்தை சேர்த்து கொள்ளலாம். வெண்மை நிறமுடைய திருநீற்றினை குழைத்து பூசப்பட்ட சாந்தினையும் தன்மையுடைய சந்தன சாந்தினையும் திருமேனி எங்கும் பூசிக்கொண்டவரும் சூளாமணி போல் சுடர்விடும், அதாவது ஒளி வீசும் சந்திரனை தன் தலைமுடியில் அணிந்தவரும் வண்ண உரிவை வளரும் பவள நிறமும். உரிவை என்றது தோல். புலியின் தோலை உரித்து அதனை தனது அழகிய ஆடையாக ஏற்றவரும் வளர்கின்ற பவளக்கொடி போன்ற செம்ம நிறம் கொண்ட திருமேனியை உடையவரும். பவள நிறம் என்றது உண்மையில செம்ம நிறத்தை தான் குறிக்கிறது. அது இறைவன் சிவபெருமானுடைய நிறத்தை குறிக்கிறது. அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அரவும். போர்க்குணம் மிகுந்த இடப்பத்தை காளையை வாகனமாக கொண்டவரும் தலைமை பொருந்திய பாதுகாவலாக அமைந்த பகைவரும் மாறுபடும் காளையும். அதாவது அந்த காளைக்கு இவ்வளவு அடைன்னு சொல்லப்படுகிறது. போர்க்குணம் கொண்டது, தலைமை பொருந்திய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இந்த காளை தனது அகன்ற பரந்த மார்பினில் காலையில ஏறுகிறார். தனது அகன்ற அதாவது பரந்த மார்பில பாம்பினை அணிகலனாக அணிந்தவர். அப்ப இங்க அவருடைய தோற்றப்பொழிவு தான் இதுல சொல்லப்படுகிறது. அகலம் என்றது மார்பு என்ற ஒரு எழுத்துப்புல வருது. அகலம் என்ற மார்பு, அரவம் என்றது பாம்பு.
திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். திண்ணிய திடமான கரியை கொண்ட பெரிய நீர்ப்பரப்பினதாகிய கெடிலை ஆற்றங்கரையில் உள்ள ஒப்பற்ற அதிக வீரட்டனாருடைய பந்துக்கள், அதாவது தமர் என்றது பந்துக்கள். இந்த ஒருவர் தமர்னாம், உடையார் ஒருவர் தமர்னாம் எல்லா பாடல்களிலும் வருகிறது. உடையார் என்றது சிவபெருமானைத்தான் சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு என்னென்ன தோற்றப்பாட்டில் என்னென்ன அணிகள் என்று அவரிடம் உருக்கு என்றதை சொல்லப்படுகிறது. ஒருவர் என்றது சிவபெருமானை குறிக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு சொல்லு, கனதியான ஒரு கருத்துடைய சொல்லு. தமர் என்றது உண்மையில உறவினர், பந்துக்கள் என்று சொல்லலாம், அடியவர்கள் என்றும் சொல்லலாம், அடியேம் என்றும் சொல்லப்படுகிறது. தமர்னாம் நாங்கள் அவருடைய அடியவர் ஆகிவிட்டோம் என்றபடியால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். அஞ்சுவதற்குரிய பொருள் எதுவும் இப்பொழுதும் இல்லை. இனிமேலும் நாம் அஞ்சுவதற்கு, அச்சமடைவதற்கு எதுவும் தோன்றப் போவதும் இல்லை, ஏற்பட போவதும் இல்லை. ஆனபடியா நான் இந்த லாஸ்ட் லைனை பிற சொல்லாமலே வரலாம் என்று நினைக்கிறேன். எல்லாரும் எதிரே வர்றபடியா. இந்த 2வது பாடல். பூண்டதொர் கேழல் எயிரும் பொன் திகழ் ஆமை புரள நீண்ட திண்டோள் வலம் சூழ்ந்து நிலா கதிர் போல வெண்ணூலும் காண்டகு புல்லின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பூண்டதோர் கீழல் எயிறுமென்றது அணிகலனாக அணிந்த மகாவராகம். அதாவது கீழல் அல்லது பன்றி, வராகம் என்றாலும் பன்றி. பன்றியின் எயிறு என்றது கொம்பு அல்லது பற்கள், ரெண்டுமே வரலாம். அந்த பற்களை பொன் திகழ் ஆமை, பொன் போல விளங்கும் ஆமையோட்டின் மீது புரண்டவாறு. இந்த ஆமை திருமாலாத்தான் இருக்க வேண்டும் என்னென்றால் அந்த பூமியை தாங்கிறதுக்காக ஆமையாக அவதாரம் எடுத்தவர் அந்த ஆமையோட இருக்க வேண்டுதான் நான் இதில் நினைக்கின்றேன். ஆமையோட்டின் மீது புரண்டவாறு பூண்ட தோரண்டது, பூண்ட அணிந்த ஓரண்டது சிறப்பினை குறிப்பதால மகா அண்டது கீழல் பன்றி அல்லது வராகம். நீண்ட திண்டோள் வலம் சூழ்ந்து நிலாக்கதிர் போல வெண்ணூலும். அந்த பொந்திகள் ஆமை புரள என்றதுல இங்க 3வது வரியில வருகிற வெண்ணூல் தான் அங்க புரளுதண்டது சொல்லப்படுகிறது. நீண்ட திண்டோள் வலம் சூழ்ந்து நிலாக்கதிர் போல வெண்ணூலும். நீட்சியும் பின்மையும் உடைய இடத்தோள் மீது வலம் சூழ்ந்து என்றது வெண்ணூல் வலம் சூழ்ந்து கிடக்கிறது, வலப்பக்கமாக கிடக்கிறது. வெண்ணூல் வலப்பக்கமாக, அதாவது பூநூல், ஐயர்மார் போடுற பூநூல் வலப்பக்கமாக கிடக்கிறதா இருந்தால் அது இடத்தோளின் மீது அது வலப்புறமாக வருகிறது என்ற கருத்து. இடத்தோள் மீது வலப்புறமாக புரளுகின்ற நிலாக்கதிர் போல ஒளி வீசுகின்ற பூநூல். இது உவமை. நிலாக்கதிர் போல வெண்ணூல் என்றது அந்த வெண்ணூலுக்கு உவமை. பூநூல் வலம் சூழ்ந்திருக்கிறபடியால் தோல் இடத்தோல். பொதுவாக அந்தனர் இடத்தோல்ல தான் பூநூல் அணிவது வழக்கம். காண்டகு புல்லின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியும். இதுல புல்லண்டு வந்திருக்கு. புல்லண்டா கருத்து பறவை. சிவபெருமான் கொக்கு இறகு அணிபவர் என்றபடியால் நாங்க அந்த புல்லுக்கு சிறப்பு கருத்து கொக்குத்தான் அந்த கருத்து என்ன நாங்க எடுக்கிறோம். காண்பதற்கினிய கொக்கின் இறகும் தம்மோடு பொருந்திய மழுவின் வடிவம் எழுத பெற்ற மழுப்படை, அதாவது கட்டங்கம் என்றது மழுப்படை வரைந்த கொடியத்தான் கட்டங்கம்னு சொல்ல. கட்டங்கம் என்றதே மழுப்படை, கட்டங்க கொடியும். இதுக்கு அவருடைய பாடல்லையே ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. கட்டங்கம் ஒன்று கையிலேந்தி கங்கணமும் காதில் விடு தோடு விட்டு என்று திருநள்ளாற்று திருத்தாண்டகத்துல 4ஆம் பாடல்ல இவர் அந்த கட்டங்கம் என்ற சொல்ல தொடக்கத்துல பாடியிருக்கிறார். அந்த கட்டங்கம் என்றது மழுப்படையா குறிக்கிறது. அப்ப மழுப்படை கீறிய கொடியும், கொக்கின்ற சிறகும் இது கொடியும் அங்க சொல்லப்படுகிறது. ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். இவ்வண்ணமாக விரைந்து பெருகி வரும் கெடில ஆற்று தீர்த்தமும் உடையவராகிய ஒருவரது அடியேம் நாம், அதாவது நாங்கள் அவருடைய பந்துக்கள்.
அப்போ அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்சு வருவதும் இல்லை. எங்களுக்கு இனி இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு அச்சம் பட தேவையானதும் இல்லை, இனிமேலும் எங்களுக்கு அச்சப்படக்கூடிய எதுவும் வராது என்று அவர் பாடுகிறார். யானை அவரை வந்து ஒரு கொலை யானையை ஏவி, அந்த கொலை யானை அவரை கொல்லும்படி ஏவி விடுகிறார்கள் சமணர்கள். இந்த சமணர்கள் சொன்னதையே அந்த அந்த காலத்தில் இருந்த அரசனும் அதையே கேட்டு அதன்படியே செய்யுங்கள் என்று அவன் அனுமதி கொடுக்கிறான். அந்த இடத்துல அரசன் வந்து தானாக சிந்தித்ததையும் செய்ய இல்லை. ஆனபடியால் அரசன் இவர்களுடைய கதையையே ஏவலாக விடுகிறான் என்ற ஒரு குறைபாடும் அதில் இருக்கிறது. அடுத்த நாங்கள் இனி 3வது பாட்டுக்கு ஒத்த வடத்தின் நாகமும் உருத்திர பட்டம் 2ம் முத்துவட கண்டிகையும் முளைத்தெழு மூவிலை வேலும் சித்த வடமும் அதிகை சேன் உயர் வீரட்டம் சூழ்ந்து தத்துங்கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. இன்னும் ஒன்று நான் சொல்றேன். இந்த ஒவ்வொரு பாடலும் அந்த கெடில நதி 4வது வரியில வருகிறது. அந்த கெடில நதிக்கு முன்னால ஒரு சொற்கள் அடை போட்டிருக்கிறோம். அந்த சொற்களையும் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். ஒத்த வடத்து இள நாகம் உருத்திர பட்டம் 2ம் தோளில மாலையாக அணிந்த வடம் போன்ற இளைய பாம்பும். வடமானது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்பா, தேர் வடம். தேரை இழுக்கிறதுக்கு பெரிய வடமா அந்த மொத்த கயிறு போட்டு இழுப்பினோம், அது வடம்னு சொல்றோம் நாங்க. இங்கே அந்த இளைய பாம்பு, அதாவது பாம்பு குட்டிய வடம் போன்ற கழுத்தில் அணிந்திருக்கிறார், தோளில் அணிந்திருக்கிறார். 2வது 2 தோளிலும் ருத்திரப்பட்டம் அணிந்த, அது ஏதோ ஒரு சின்னம் அணிந்திருக்கிறார். நான் அதை பற்றி தேடவில்லை. ருத்திரப்பட்டம் இறைவனுடைய தோளில் 2 தோளிலும் இருக்கிறது. முத்துவட கண்டிகையும் முளைத்தெழு மூவிலை வேலும். கண்டிகை என்றா உருத்திராட்சம். பல வடங்களாக அமைந்த முத்து மாலையினை இணைந்த உருத்திராக்கமும் 3 இலை வடிவாக அமைந்த முத்தலை சோளமும். முத்தலை சூலம் என்றது சிவபெருமானுடைய ஆயுதங்கள்ல ஒன்று. அதாவது முருகன் கையில வேல் இருக்கிற மாதிரி, யாரு திருமாலின் கையில சக்கரம் இருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய கையில முத்திலை சூலம் இருக்கிறது. அந்த முத்திலை சூழ பண்ணைக்குள்ள 3 இலையாக மேலே இருக்கும், கீழே ஒரு கம்பியா வரும். அந்த 3 இலைகளும் அவருடைய சக்திகள் தான் அந்த 3 இலைகளையும் குறிப்பதாக இருக்கிறது. ஜனனி, ரோதயித்ரி, ஆரணி என்ற சக்திகள் தான் அந்த 3 இலைகளாக இருக்கிற ஒரு விளக்கம் இருக்குது. சித்த வடமும் அதிகை சேனுயர் வீரட்டம் சூழ்ந்து. சித்த வடம் என்ற மடம் ஒன்று அங்கே இருக்கு, நான் முதலும் சொன்னான். திருப்பதியில உள்ளது. ஏற்கனவே சொல்லிட்டேன். சுந்தரருக்கு திருப்படி தீட்சை கொடுத்த தலம் சித்தவட மடம். மற்றது சேனுயர் வீரட்டம் சூழ்ந்து, அந்த மிக உயரமான மதில்களை உடைய திருத்தலம் அந்த திருவதிகை நகரம். அது ஒரு புறஞ்சூழ தத்துங்கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். தத்துவண்டைகளை விரிந்து செல்லுகின்ற கெடில நதி தீர்த்தமும் உடைய பெருமானுக்கு அடியேம் நாம். அதாவது நாங்கள் அவருக்கு பந்துக்களன்னு சொல்லலாம், அடியார்கள்னு சொல்லலாம். அடியார்கள் தான் இதில் அடியேம் நாம் என்று அவர் சொல்லுகிறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. 4வது பாடல். மடமான் மறிபொற்கலையும் மழுப்பாம் ஒரு கையில் வீணை குடமால் வரையதின் தோளும் குனிசிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநிலன் ஏற்ற சுவடும் தடமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. மடமான் மறி பொற்களையும் அழுப்பும். ஒரு கையில மான்குட்டி இருக்குதாம்,
மான் தோல் ஆடையும் இருக்குதாம். இந்த வசனத்துக்கு நாங்க உரையாடலும் ஒரு கருத்தை நாங்க வடிவா பார்ப்போம். மான் தோல் ஆடையும் அங்க வைத்திருக்கிறாராம், அவர் அணிந்திருக்கிறாராம். ஒரு கையில மழுப்படை இருக்குது, மற்றொரு கையில பாம்பு இருக்கு, இன்னும் ஒரு கையில வீணை இருக்கு. இவற்றை உடையவர் சிவருமான். இந்த வேறு தோழி பங்கன் முடமுண்ட கண்டன் அதிலேயும் அந்த வீண கையில் இருக்கின்ற வரி வருகிறது. மடமான் அண்டைக்குள்ள இளமான், அதாவது குட்டிமான், மறி அண்டைக்கு கன்று, கலை அண்டைக்கு ஆண்மான். இந்த தோல் ஆடை இருக்குன்னு சொல்லுகிறார்கள். நாங்க திரும்ப ஒரு உரையாடல அதை நாங்க கவனிப்போம். குடமால் வரைய திண்தோளும். குடமால் என்றது மேற்கு திசை, அதாவது மேற்றிசை பெரிய மலையை ஒத்த திண்ணிய தோளும். புனி சிலை கூத்தின் பயில்வும். வில் போன்று வளைந்து ஆடுகின்ற திருக்கூத்தின் பயிற்சியும். குடமால் வரியண்டா மேற்றிசை பெருமலை, வரைய திண்தோள் என்றைக்க மலையை ஒத்த தோள். இது 2 இடத்திலும் அந்த வரி என்றது பயன்படுத்தப்படுகிறது. மலையை ஒத்த தோள், புனி சிலியண்டா வளைந்த வில், சிலை கூத்தண்டா வில் போன்று வளைந்து குதிக்கும் கூத்து. அப்படிப்பட்ட ஒரு கூத்தை இவர் பயின்று கொண்டு இருக்கின்றார். இடமால் தழுவிய பாகம் இருநிலன் ஏற்ற சுவடும். இடமால் என்று சொல்லிக்குள்ள இடமால் தழுவியன்னு சொல்லிக்குள்ள இடப்பக்கத்துல திருமால் விஷ்ணு பெண் வடிவமாக மோகினி வடிவமாக வந்து சிவபெருமானுக்கு ஒரு சக்தியாக தொல்பட்டவர். அதைத்தான் இதில் சொல்லப்படுகிறது. இருநிலன் ஏற்ற சுவடுன்னு சொல்லிக்குள்ள பெரிய உலகங்களை தானமாக ஏற்று கால்களால் அழுக்கும் பொழுது ஏற்பட்ட திருமாலின் கால்களின் சுவடும் அத்திருமால் பொருந்தியிருக்கும் சிவனது இடப்பாகமும். அந்த இதுல திருமாலும் ஒரு சக்தியாக இருந்தவர் என்றதை இதுல திருநாகேசனார் நினைந்து பாடுகிறார். அது திருமாலுக்குத்தான் இந்த வரியில கூட வெயிட் கொடுத்திருக்கிறார். இது நிலன் என்றது பெரிய நிலம் அல்லது பெரிய உலகம், ஏற்று என்றது தானமாக ஏற்றவர் அல்லது தாங்கியவர் என்னும் வருது. சுவடு வந்து அடையாள தழும்பு. தடமார் கெடில புனலும். தடமாறுண்டா விசாலமான நீர்த்துறைகள் அமைந்த கெடில நதி தீர்த்தம் உடைய அதிகை வீரட்டனாரின் அடியேம் நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்தது 5வது பாட்டு. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் வரத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். வலமேந்திரண்டு சுடரும் வான் கைலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பல பல காமத்தராகி என்றால் எங்களுக்கு பல பல விருப்பங்கள் உடையவராக நாங்கள் இருக்கின்றோம், மக்கள் இருக்கின்றார்கள். அவற்றை செயற்படுத்த துடித்து விரையும் மக்களின் உள்ளத்தில் கலந்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய உள்ளத்திலேயே கலந்து கலமல கிட்டு திரியும், அதாவது உள்ளத்தால் கலந்து புரளச் செய்யும் கணபதியாகிய ஆண் யானையையும். இதுல வந்து மக்களுடைய உள்ளத்தில உலக ஆசைகள் நிறைய கிடக்கின்றன. அதை செய்து முடிக்கிறதுக்காகவே அலமலக்கப்படுகிறார்கள் என்றதுக்காக அந்த கணபதி என்னும் களிறு என்றதை சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வலமேந்தி 2 சுடரும் வான் கைலாய மலையும். வலமேந்தனது வலிமை தாங்கிய, இருளை போக்கும் வலிமை தாங்கிய 2 சுடரும். 2 சுடர் என்றது சூரிய சந்திரர் ஆகிய 2 ஒளிகளையும் விட மேம்பட்ட கைலை மலையும். கைலாய மலையும் வந்து சிவபெருமானுடைய மலை. அதுவும் இவருடைய உள்ளத்துல அவருடைய மனத்தில் அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த கைலாய மலையையும் அதுக்கு ஒப்பிட்டு பாடுறார். சூரிய சந்திரர் வீசுகின்ற ஒளியை விட கைலாய மலை மேம்பட்டது என்ற கருத்தில் பாடுகிறார்.
நலமார் கெடில புனலும். இங்கே நலமார் என்று சொல்லி வருகிறது, அங்க தடமார் என்று சொல்லி வந்தது. நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். நன்மைகள் நிறைந்த கெடில நதி தீர்த்தத்தையும் உடைய அதிகை வீரட்டினர் அடியார்கள் நாங்கள். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்தது 6வது பாடல். கரந்தன கொள்ளி விளக்கும் கறங்கு துடியின் முழக்கும் பரந்த 11 கணமும் பயின்றறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும் நிரந்தர கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. கரந்தன கொள்ளி விளக்கும் கறங்கு துடியின் முழக்கும். உயிர்கள் அறியாதவாறு மறைந்து நின்று, கரந்தனண்டா ஒளித்து நின்று, மறைந்து நின்று, அடியார்களுக்கு ஒளி வீசும் திருவருளாகிய விளக்கின் ஒளியும். இந்த கொள்ளி விளக்கு என்றது திருவருள கொள்ளி விளக்குன்னு சொல்லப்படுகிறது. இது திருவருட்பயன்ல மற்றது சாஸ்திர நூல்களில் அந்த இதுக்கு உதாரணம் இருக்கிறது. உயிர்கள் அறியாதவாறு மறைந்து நின்று அடியார்களுக்கு ஒளி வீசும் திருவருளாகிய விளக்கின் ஒளியும் சுழலுகின்ற இசைக்கருவிகளின் ஓசையும். அப்ப இறைவனுடைய அருளை இதுல பாடுறார். அதே போல அவருடைய துடியை பற்றியும் பாடுறார். அதாவது துடியின் முழக்கும். கொள்ளி விளக்குன்றது திருவருள், கரங்கன்றது சுழலுகின்ற ஒளி காற்றாடி, கரங்கன்றது கம்பரும் பாடி இருக்கிறார். உறங்குகின்ற கும்பகண்ணன் உங்கள் மாய வாழ்விலே கரங்கு போல் விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்கு வேண்ட அந்த கரங்கண்ட சொல்லு கம்பராமாயணத்தில் வந்திருக்கு. பரந்த 11 கணமும் பயின்றறியாதன பாட்டும். எங்கும் பரவிய தேவகணத்தார் 11 வேற்றிடங்களில் பழகி அறியாதனவாகிய பாட்டின் ஒலியும். அதாவது பலர் பயிலாத அரிய பாடல்களை இவர்கள் பயின்றிருக்கிறார்கள். ஆனாலும் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும். இவ்வளவோ பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய அரங்கில் ஆடுகின்ற அந்த கூத்தை நூலறிவாளர்களாலும் அறியப்படாத அந்த கூத்து என்று சொல்லப்படுகிறது. கூத்து வல்லார் கூத்தாடும் அரங்கங்களில் கண்டு அறியப்படாததாகிய கூத்து நிகழ்ச்சியும். அரங்கு கூத்தாடும் இடம். நூலறிவு மட்டும் கொண்டு திருக்கூத்தை உணர முயல்வதும் அவ்வறிவு பெறாமல் அதற்கு விளக்கம் செய்வதும் கடினமானது. நூலறிவாளரும் குருவின் உபதேசம் பெற்றாராயினன் அவரால் அக்கூத்தை அது நிகழும் அரங்கையும் அறிய முடியாமையை உணர்த்த. பெறாவிட்டால் நூலறிவாளரும் குருவின் உபதேசம் பெறாவிட்டால் அவர்களாலும் அந்த கூத்தையும் அந்த அரங்கையும் அவர்களால உணர முடியாது என்பதை இதுல அப்பர் பெருமான் உணர்த்துகின்றார். இதுல ஒரு உண்மை என்னண்டா, சிவபெருமான் எங்களுடைய இந்த புருவ மத்தியில, இந்த நெத்தி 2 இமைக்கும் இடையில புருவ மத்தியில நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார் எல்லா உயிர்களிலும். ஆனா நாங்க அதை உணர்ற இல்லை, எங்களுக்கு தெரியாது அதுக்கு நின்று ஆடுறார் என்பது. ஆனபடியா அந்த சிவபெருமானுடைய கூத்து நடைபெறுகின்ற இடத்துல அந்த கூத்தினை பார்ப்பதற்கு இப்ப நாங்க நிறைய படிச்சிருந்தா போல நாங்கள் எங்களால காண முடியாது. குருவினுடைய உபதேசம் பெற்றாத்தான் நாங்கள் அதனை காணலாம். அப்ப அவர்களாலும் அது காண முடியாம இருக்கிறார்கள். இந்த 11 கணங்களுமே 11 கணங்கள் என்ற இறைவனால கணம் என்ற இதுல தன்னுடைய உலகத்துல வாழ அருளப்பட்டவர்கள். அப்படி அவர்களாலும் இந்த கூத்தை காண முடியாது என்பதை இதுல அப்பர் பெருமான் இதில் எங்களுக்கு உணர்த்துகிறார். நிரந்த கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். முறையாக ஓடிவரும் கெடில நதி தீர்த்தத்தின் புனிதமும் உடைய அதிகை வீரட்டினரின் அடியார்கள் நாம். நிரந்த என்று சொல்லிக்குள்ள நிழல்பட்ட அல்லது முறையாக என்று வருகிறது. இன்னும் ஒரு இடத்துல
நிரந்த நீட்டொளியால் நிறை தூய்மையில் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. அது எங்க எடுத்தான் மறந்தோனன், இதை 8 வார்த்தைலாம் எடுத்தேன் நான். அப்ப அந்த தூய்மை என்ற கருத்தை நாங்கள் இதில் எடுக்கலாம் போல இருந்தது. அதுதான் முறையாக ஓடி வரும் கெடில நதி தீர்த்தத்தின் புனிதமும் உடைய அதிகை வீரட்டானரின் அடியார்கள் நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அப்ப எங்களுக்கு இப்பவும் நாங்க பயப்பட தேவையில்லை. இனியும் எங்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சம்பவங்கள் எங்களுக்கு ஏற்பட மாட்டாது. ஏனென்றால் நாங்கள் அவரை சரணடைந்து விட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுறார். 7வது பாடலுக்கு போவோம். கொலைவரி வேங்கை அதழும் கொலைவரி வேங்கை அதழும் குவவோடு இலங்கு பொத்தோடும் விலைபெறு சங்க குழையும் விலையில் கபால கலனும் மலைமகள் கைக்கொண்ட மார்பும் மணியாண்டிலங்கு மிடரும் உளவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. கொலைவரி வேங்கை அதழும். அதழ் என்றது தோல். கொல்லப்பட்ட கோடுகளுடைய புலித்தோல் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய இந்த மிருகங்கள், புலி, யானை அப்படியானதுகள் எல்லாத்தையும் சிவபெருமான் அந்த தோலை உரித்து அவற்றை அடக்கினவர். ஆனபடியாத்தான் தம்மால் கொல்லப்பட்ட இதில் போட்டிருக்கிறேன். சிவபெருமானாலேயே கொல்லப்பட்ட கோடுகளுடைய புலித்தோலும் அதை இவர் ஆடையா உடுத்திருக்கிறார். திரட்சியோடு விளங்கும் தோளும். அந்த குவவோடு என்றது திரட்சி பொருந்தியன்ற கருத்தில் வருகிறது. அந்த திரட்சி பொருந்தியன்றது பொத்தோடுக்கு பொருந்துமா போல எனக்கு விளங்க இல்லை. ஆனபடியா அந்த இவருடைய தோளுக்கு ஒரு ஆகுபெயரா வந்திருக்கலாம் என்று நான் அதில் தோளன்றதை போட்டிருக்கிறேன். புலித்தோலும் திரட்சியோடு விளங்கும் தோளும் பொலிவுடைய பொத்தோடும். இதுல பொத்தோடுன்னு சொல்றபடியால் நாங்கள் ஒன்று யோசிக்கணும். இப்ப சிவபெருமான் சொன்னா கட்டாயம் உமாதேவியார் அதில் இருக்கிறார். பின்னமிலான் எங்கள் புரான், சக்தி பின்னமிலான் எங்கள் புரான். அப்ப பிரிய மாட்டினோம். ஆனபடி அந்த பொத்தோடு உமாதேவியாரை குறிக்கிறது. சிவனும் பார்வதியும் எல்லா இடத்திலும் அவருடைய உள்ளத்தில இருப்பதாக பாடியிருக்கின்றார் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். விலைபெறு சங்க குழையும் விலையில் கபால கலனும். இதில் என்னென்னா ஒன்று என்ன விலை மதிப்பு உடையது சங்க குலை சங்குனால் ஆகிய இந்த காதணி மிக பெருமதி வாய்ந்ததெனவும் விலையில் கபால கலனும். சிவபெருமானுடைய கையில இருக்கின்ற கபாலம், அதாவது கலனுக்காக பாவிக்கிறார். பிரம்மாவனுடைய கபாலத்தை மண்டி ஓட்ட கபாலம் என்று சொல்லப்படுகிறது. அதை இவர் பயன்படுத்துகிறார். அதுக்கு இவர் விலையில் கபால கலனும் என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார். பெரு விலையுடைய சங்குனாலாகிய காதனியும் விலை மதிப்பு இல்லாத மண்டையோடாகிய உண்கலனும் கபால கலனும் மலைமகள் கைக்கொண்ட மார்பும் மணியாந்திலங்கு மிடரும். மலைமகள் பார்வதி தேவி தங்குமிடமாகிய அவருடைய மார்பு, சிவபெருமானுடைய மார்பும் மணியாண்டிலங்கு மிடரும்னு சொல்லிக்கல. மணி என்றது மிடரு என்றைக்குள்ளேயே மணி என்றதும் மிடர்ன்றதும் ஒன்றா வந்தால் இறைவனுடைய திருநீலகண்டம், அதாவது நீல நிறம் நஞ்சு விழுங்குறதுனால ஏற்பட்ட நீல நிறமண்ட வரலாறு வருகிறது. நீல மணியின் நிறங்கொண்டு விளங்கும் கழுத்தும் சிவபெருமானுடைய கழுத்தும். உளவு கெடில புனலும். இதுல உளவு என்ற சொல்லு கெடில நதிக்கு அடையா வருது. உளவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். ஒழுகுகின்ற அல்லது பரவுகின்ற கெடில நதி தீர்த்தமும் உடைய பெருமானுடைய அடியார்கள் நாம். உளவுன்ற ஒழுகுகின்ற கருத்து வருது. சாரி, இந்த உறவுதல் இல்லை, அதுல உளவுதல் என்றதான் வந்திருக்கணும். அது இந்த பிரிண்டிங் மிஸ்டேக். உளவுதல் என்றால் இயங்குதல் அல்லது பரத்தல் அல்லது பவனி வருதல் என்றும் கருத்து எடுக்கலாம். அப்ப இந்த கெடில நதிக்கு சொல்லப்படுறபடியா கெடில நதி அந்த வீரட்டானத்தை சுத்தி பவனி வருகிறது. அது ஒரு புறத்திலாம் சுத்தி பவனி வருவதாக சொல்லப்படுகிறது. திருவேசரவு 1ஆம் பாடல்ல இது இரும்புதர் மனத்தேனி என்ற திருவாசகத்துல ஒருங்கிதிரை உளவு சடை உடையானே, அங்க சடைக்கு சொல்லியிருக்கிறார். உளவு சடை உடையானே என்றது அந்த உளவு என்ற சொல்லுக்கு கருத்து நான் பார்க்க இதுவும் கிடைச்சது.
அஞ்சுவது யாதொன்றுமில்லை. இவதெல்லாம் இருக்கிற அப்ப மலைமகள் இருக்கின்ற மார்பு, மணியாந்திருக்கின்ற நீல மிடறு, மற்றது உளவுகடில புனல், இதுகளெல்லாம் இருக்கின்ற இருக்கின்ற அவருடைய தோற்ற பொலிவு இவருக்கு மனதில வந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். நாங்க 8ஆம் பாட்டுக்குள்ள போவோம். ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அரவும், ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அரவும், பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரங்கொள் கருவி, நாடற்கரியதொர் கூத்தும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து, ஓடும் கடிலப் புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருக்கூத்தை விரும்பிச் செய்த ஆடல் புரிந்த நிலையும், திருக்கூத்தை விரும்பிச் செய்த நிலையும், அறையில் அசைத்தாரும் இடுப்பில இறுக கட்டிய பாம்பும், பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரங்கொள் கருவி. இந்த வரியிலும் ஒரு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த உரையாடலையும் பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கில் இசைக்கருவிகளை கைகளில் கொண்டு பாடல்களை பயின்ற பல்பூதங்களாலும் நாடற்கரியதோர் கூத்தும், அந்த பூதங்களாலேயே இவருடைய கூத்தை பார்க்க முடியாது. 6வது பாடலும் வந்தது. நாடற்கரிய கூத்தும் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து, அந்த வீரட்டம், அந்த தலமும் உயரமானது, அந்த நகரமும் நல்ல சிறப்பானது. அதுக்காகத்தான் நன்குயர் வீரட்டம் சூழ்ந்து என்று இந்த வீரட்டத்துக்கும் அடப்புடுத்தண்டு வாரேனென்றா செழிப்பு மிக்க ஒரு நகரம். ஆராய்ந்து அறிய முடியாத கூத்தும், நாடற்கு அரிய கூத்து, நாங்க ஆராய்ச்சி செய்து அவருடைய திருக்கூத்தை நாங்க காண முடியாது. நன்கு உயர்ந்த வீரட்டான கோயிலை சூழ்ந்து, அதாவது 6ஆம் பாடல்ல வந்திருக்கிறது, அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்து. கூத்தே ஆரால அறியப்பட முடியும், அறியப்பட முடியாண்டதை இதுல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு நாயனார் இவருடைய கூத்தை கண்டபடியாத்தான் இதுல இவ்வளவு தூரம் சொல்லி எல்லாருக்கும் அது காண கிடைக்காது என்றதையும் சொல்லுறார். இது எங்களுக்காக சொல்லப்படுகிறதாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இணையாக பல்லாயிரக்கணக்கில், அதாவது அரங்கடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும், இப்ப நாடற்கரிய கூத்தும் என்று சொல்றது, பல்லாயிரக்கணக்கில் இசைக்கருவிகள் இருப்பினும் அந்த கூத்துக்கு இணையாக வாசிக்க முடியாத நிலையில தான் அந்த 14 கணங்களும் இருக்கிறார்கள். இவருடைய கூத்து விளங்கினாத்தான் இவர்களால் இந்த இசையை வாசிக்க முடியும். கூத்தை விளங்கிக் கொள்ள முடியாதபடியால் இவர்களால் எவ்வளவு கருவி இருந்தாலும் அந்த கூத்துக்கு ஏற்ற முறையில் இவர்களால் வாசிக்க முடியாது உள்ளது என்பதை அவர் பாடியுள்ளார். ஓடுங்கடில புனலும், இதுல கடில புனலுக்கு ஓடுங்கடில புனல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடும் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். மிக உயர்ந்த வீரட்டானரின் கோயிலை ஒரு பக்கத்தில் சுற்றி ஓடுகின்ற கிடில நதி தீர்த்தத்தையும் உடையவராகிய சிவபெருமானன் அடியவர் நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அடுத்தது நாங்கள் 9ஆம் பாடலுக்கு போவோம். சூழும் அரவத் துகிலும் துகில்கிளி கோவணக் கீழும் யாழின் மொழியவள் அஞ்சாது அருவரை போன்ற வேள முறித்த நிலையும் விதிபொழில் வீரட்டம் சூழ்ந்து, தாளும் கிடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சூழும் அரவத் துகிலும், பாம்பினால சுற்றி கட்டப்பட்ட ஆடையும். அப்ப சிவபெருமான் தன்னுடைய அந்த ஆடைய தோள்கள் தான், புலித்தோல் அல்லது யானைத்தோல், அதுகளை கட்டி போட்டு பாம்பினாலேயே கட்டி பெல்ட் கட்டுற மாதிரி சுற்றி கட்டுறார். துணியில் இருந்து கிழித்தெடுக்கப்பட்ட அரை ஞானோடு சேர்ந்த கோவணமும்,
கோவணம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன துண்டு துணியா இருக்கும். அந்த துணி. ஆனா கோவணம்ன்றதுக்கு வேதங்கள் என்றது ஒரு கருத்து. வேதங்கள கோவணமாக கட்டியுள்ளார் சிவபெருமான்ன்றது உண்மையா அந்த கோவணம்ன்றது வேதங்களுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனா இவர் ஒரு கோவண துண்ட குடுத்து பெரிய புராணத்தில ஒரு நாயனார்ட்ட அத நனைய பண்ணி காய விடாம, அத அவர் வச்ச இடத்துல இருந்து மறைய பண்ணி வேற வேற கோவணம் தாரன்னு ஏன்டா அந்த நாயனார் கோவணம் தான் குடுக்கிறவர் எல்லா அடியார்களுக்கும். எத்தனையோ கோவணம் தாரணும்னு சொல்லாம இவர் இல்ல என்னுடைய கோவணத்த தான் தான்னு சொல்லி அருள் புரிந்தவர். அம் துணியிலிருந்து கிழித்தெடுக்கப்பட்ட அரைஞானோடு சேர்ந்த கோவணமும், யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாது அருவரை போன்ற யாழின் மொழி அதாவது யாழ் ஒலி போலும் இனிமையான மொழியையுடைய அதாவது குரலையுடைய உமை அம்மையார் அஞ்சும்படியாக வந்த கைலாயமலியைப் போன்ற ஒரு யானையை சிவபெருமான் அஞ்சாது அற்றுவரை என்ற கைலாயமலை அறுவரை எடுத்த வீரன் என்று ஒரு திருப்புகள்ல இருக்குது. வைரவி வன திருப்புகழ்ன்ற தொடக்க வரி அறுவரை எடுத்த வீரன். அறுவரை என்றது கைலாயமலை ராவணன் அத பெயர்த்தவன் அந்த இதுக்காக இதுல சொல்லப்பட்டிருக்கலாம். கைலாயமலையை போன்ற யானை அப்ப அதாவது யானையை ஏவுகிறார்கள். அந்த யானை வருவதை பார்த்து உமாதேவியார் அஞ்சுகிறார். பெரிய பயப்படுகிறார். பெரிய ஒரு யானை மலை போன்ற ஒரு பெரிய யானை வருகிறாண்டு. ஆனா சிவபெருமான் அந்த யானைக்கு அஞ்சாம அந்த யானையையும் யானைன்ற தோலை உரித்து தான் ஆடையாக அணிந்தவர். வேளம் உரித்த நிலையும் அதான் இதை சொல்லப்படுகிறது. வேளத்தின் தோலை அஞ்சாது உரித்தவர் அந்த காட்சியும் விதி பொழில் வீரட்டம் சூழ்ந்து அதாவது இதுல பொழிலை பற்றி சொல்றாரு. அதாவது அந்த திருவதிய வீரட்டத்துல இருக்கின்ற சோலைகளை பற்றி பொழிலை பற்றி இதிலும் அடுத்த பாட்டிலும் சொல்றார். சோலைகள் மிகுந்த வீரட்டத்தை ஒரு புறம் சுற்றி வாரது இது கெடில நதி தாளும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் பள்ளத்தில பாய்கின்ற கெடில நதி தீர்த்தத்தையும் உடையவரான சிவபெருமானின் ஆட்கள் நாங்கள் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்றது எங்களுக்கு இப்பவும் அச்சமில்லை இனியும் எங்களுக்கு அச்சம் அடையக்கூடிய எதுவும் எங்களுக்கு வரப்போறதும் இல்லை என்ற மாதிரி சொல்றார். இது உண்மையிலே திருநாவுக்கரசு நாயனார் ஒரு உபதேச மொழியாக சொல்றார். இந்த கடைசி வரிய அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்றது மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற மாதிரி அந்த உபதேச மொழியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாடல் 10 நாங்க பார்ப்போம். நரம்பழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலியை மேல்பாட்டிலும் அது வந்தது மாதவியார் நடுங்கிறார். நரம்பழு இது அந்த அதே கைலாமலையே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் நடுங்கிறார். நரம்பழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை நரம்பழு கைகள் பிடித்து சொல்றது பார்வதி நடுங்கும்படியாக நரம்புகள் எழுந்து புடைக்கும் வகையில கைகளை கோத்து பிடித்து அதாவது நாங்க பாரமான பொருளை தூக்கையே எங்களோட கையில உள்ள நரம்புகள் எல்லாம் புடைச்சு தெரியும் என்ன அது மாதிரி ராவணனுக்கு அந்த கைலை மலியை எடுக்கிறதுக்கு அவன் தன்னுடைய 20 கைகளையும் கோத்து பிடிச்சு தூக்குறான். உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் 9ம் ஒன்றும் அலற உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் என்றைக்குல தன்னுடைய வலிமையெல்லாம் ஒன்று கூட்டி பெயர்த்து எடுத்தவன் இதுல ராவணன் என்று சொல்லலாம். நாங்க ராவணன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராவணனின் 9ம் ஒன்றும் அலற அவனுக்கு 10 தலை அதைத்தான் இதுல 9ம் ஒன்றும் சொல்லியிருக்கிறார். 10 தலைகளும் அலற கதறும்படி முதலில அழுத்துறார் சிவபெருமான். இது அந்த பாட்டுல இல்ல அந்த கதையை நான் இதுல போடுறேன். முதல்ல அந்த 9 தலைகளும் அலற சிவபெருமான் பெருவிரலால் அந்த மலையை கைலாய மலையை அழுத்துகிறார். ஆனபடியாத்தான் அவன் அந்த கதறுகிறான். வரங்கள் பின்னர் அதுக்கு பிறகு வரங்கள் கொடுத்தருள் செய்வான். திரும்ப இவன் சாமகானம் பாடி அந்த சாமகான இசையில சிவபெருமான் மயங்கி வரங்கள் கொடுத்து அருள் செய்த பெருமான். வளருகின்ற சோலையில் நிறைந்த இதிலேயும் அந்த சோலையை சொல்றார். வளர்பொழில் வீரட்டம் சூழ்ந்து வளருகின்ற சோலைகள் நிறைந்த செழிப்பான சோலைகள் உடைய வீரட்டானேஸ்வருடைய கோவிலை சுற்றி
நிரம்பு கெடில புனலும். அந்த கெடில நதிக்கு நிரம்பு என்ற சொல்லு போட்டிருக்கணும். நிரம்பு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். அப்ப நீர் நிரம்பி இருக்கிறது. இந்த நேரம் அந்த கெடில நதியில நிறைய நீர் இருக்குதாம். நிரம்பியுள்ள கெடில நதி தீர்த்தத்தை உடைய திருவதியை வீரட்டார் அடியார்கள் நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த பாட்டுக்கு கருத்து சொல்லியிருக்கிறேன். இனி உரையாடல்ல இந்த குறநிறைகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதுவரை என்னுடைய இந்த நான் சொன்னதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிரந்தாழ்த்தி வணங்கி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மிஸ்ஸஸ் நவலேசபுல்ல. உங்களுடைய விளக்கம் மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த 10 பாடல்களுக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த பாடலிலே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒன்று, இறைவனுடைய வடிவத்தை பற்றிய வர்ணனை சொல்லப்படுகிறது. பிறகு அதனுடைய 4ஆம் வரியிலே கெடில நதி பற்றிய வர்ணனை. பிறகு அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பல்லவி போல திரும்ப திரும்ப பாடுவதை பல்லவி என்று சொல்லுவது வழக்கம். பல்லவி போல இந்த பாட்டு 10 பாட்டிலும் அந்த வரி திரும்ப திரும்ப வருவதை நாங்கள் பார்த்தோம். அருமையான விளக்கம். நாங்கள் இனி இந்த பாடல்